இப்போ உங்களோட 2026 அரசியல்ல வந்து அண்ணாமலை வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா பிஜேபி 2026 அரசியல்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க? எஜுகேஷனுக்கு நல்ல இது இருக்கும். இந்த மும்மொழி கொள்கையை Ladies பத்தி க்கு. பேசுறாங்க இல்லையா? மும்மொழி கொள்கை அதான் வேணுங்கிற வேணும்ன்றீங்க. எதனால மும்மொழி கொள்கை வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எல்லாருக்குமே கத்துக்கணுமே. ம். எல்லாம் கத்துண்டாதான் நல்லது பசங்க. இப்போ மும்மொழி கொள்கைன்னு சொன்னாங்க இல்லையா? அது இந்திய துணிக்கிற மாதிரி இருக்கா இல்ல இந்தி இல்லாம எந்த என்ன சப்ஜெக்ட்? சப்ஜெக்டா இருந்தாலும் பரவாயில்ல. இந்துக்கு நிப்புங்கிறத பத்தி பேச்சே கிடையாது. ம். சொல்றது என்னன்னாக்கா உங்க தாய்மொழி ஒண்ணு, அப்புறம் உலகத்துல இது பண்றதுக்கு இங்கிலீஷ், ம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜ் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஹிந்தின்னு யாருமே சொல்லலை. உனக்கு வேணும்னா ஹிந்தி படிச்சுக்கோ, இல்லை நீ கன்னடா படிச்சுக்கோ, மராட்டி படிச்சுக்கோ, ஏதாவது படிச்சுக்கோ. அவங்க யாரும் ஹிந்தி திணிக்கவே இல்லை. சீமான் அவர்கள் இந்த சைடு ஒண்ணு பண்ணிட்டே அவர் வேஸ்ட், சும்மா வாய் தான். சிம்பிளி. ஆமா, ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிலோன்காரு. அவர் என்னதான் இது பண்ணாலும் அவர் அவங்க சைடுக்கு தான் பார்க்க இது பண்ணுவார் தவிர தமிழ்நாட்டுக்கான எதுவும் செய்ய மாட்டாங்க. சொல்லுவாரு, பட் என்ன செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவர் அங்கதான் கொடுப்பாரு. இதெல்லாம் சும்மா அதெல்லாம் அவருக்குலாம் அந்த அளவுக்கு இது கிடையாது. பேசலாம், நானும் பேசுறேன், அவர் கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பாரு. பேசிட்டு வாழ்க்கையை ஓட்டி அவ்வளவுதான், வேற வழி கிடையாது.